பட்ஜெட் கூட்டத்தொடருக்கு பிறகு, அதாவது நீண்ட நாட்கள் என்று சொல்வதை விட நீண்ட மாதங்களுக்கு பிறகு சட்டமன்றம் வருகிற 24ஆம் தேதி கூட இருப்பதாக செய்திகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கோரிக்கையை திமுக மட்டுமல்ல, எல்லா கட்சியினுடைய தலைவர்களும் இதை தொடர்ந்து வலியுறுத்தி வற்புறுத்தி சட்டமன்ற கூட்டத்தை கூட்டிட வேண்டும் என்ற இந்த கோரிக்கை இப்பொழுது நிறைவேற்றப்படக்கூடிய வகையில் 24ஆம் தேதி கூடியிருப்பது உள்ளபடியே வரவேற்கத்தக்கது. ஆனால் அதே நேரத்தில் வருகிற 15ஆம் தேதி சுதந்திர நாள், முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் சுதந்திர நாளை ஒட்டி ஏற்கனவே தலைவர் கலைஞர் அவர்கள் மாநிலத்தினுடைய முதலமைச்சர்கள் கொடியேற்றுகிற உரிமையை பெற்று தந்தவர். அந்த உரிமையை தலைவர் கலைஞர் அவர்கள் பெற்று தந்திருக்கிறார். அந்த உணர்வோடு முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் கொடியை உயர்த்தி வைக்க இருக்கிறார்கள். அந்த கொடியை உயர்த்தி வைத்துவிட்டு அவர் அங்கே உரையாற்றப் போகிறார். உரையாற்றுகிற போது சட்டமன்றத்தில் அறிவிக்கப்பட வேண்டிய அறிவிப்புகளை சுதந்திர நாளிலே அறிவித்து விடுவாரோ என்ற ஒரு சந்தேகம் இப்பொழுது வந்திருக்கிறது. எனவே பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். தொடர்ந்து நாங்கள் சொல்லிக் கொண்டிருப்பது முக்கியமாக மதுவிலக்கு கொள்கை. மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும். அதற்காக உடனடியாக சட்டமன்றத்தை கூட்டி அது குறித்து விவாதிக்க வேண்டும் என்று பல முறை கோரிக்கை வச்சிருக்கிறோம். அந்த பிரச்சனை இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் மாணவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட நேரத்தில் அவர்கள் தாக்கப்பட்டு அவர்கள் மீது பொய் வழக்குகள் எல்லாம் போடப்பட்டு ஜாமீனில் கூட வெளிவர முடியாத அளவுக்கு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த பிரச்சனை, மேகதாது பிரச்சனை, சட்டம் ஒழுங்கு ஒரு மோசமான நிலையில் இருக்கக்கூடிய இது போன்ற பல்வேறு பிரச்சனைகளை அவையிலே பேசுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அந்த வாய்ப்பை சபாநாயகரோ அல்லது ஆளுங்கட்சி சேர்ந்தவர்களோ அதற்குரிய வாய்ப்பை வழங்குவார்களா என்பது ஒரு கேள்விக்குறிதான்.